மனுஷனுக்கு செக்யூரிட்டியா போயிருந்தோம், ஒரு பாதுகாப்புக்காக போயிருந்தோம். சில வருஷங்கள் கடந்தது, சில நாட்கள் கடந்தது. அந்த சத்துருவா இருந்த மனுஷனை, அந்த குடிகாரனோட கூட இவர் உடனே நட்புறவு வைத்துக் கொண்டு அவன் மேல தோல் மேல கையை போட்டுக்கிட்டு அவனோட கை கோழி கொண்டு நிற்கிறார். பாத்தீங்களா? பிசாசும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இப்போ யாருக்கு நம்ம உதவி செய்ய நினைக்கிறோமோ அவங்க தான் அதிகமா உபத்திரவத்தை கொடுப்பாங்க. ஆனா நீங்க திருப்பி கொடுக்க கூடாது. பிரைஸ் இல்ல, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் அறுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க யோப்பா பட்டணத்துக்கு பாத்தீங்கன்னா பேதுருகிட்ட ஆண்டவர் பேசுறார், சொன்னகிட்ட யோப்பா பட்டணத்துக்கு போ, அங்கே கடலோரத்தில் ஒரு வீடு இருக்கிறது, அங்கே பேதுரு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை ஆட்சிட்டு வா, உனக்கு அவன் ஆலோசனை கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் என்ன செய்யறான்? இவன் 9ஆம் மணி நேரத்துல தான் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் இல்ல. பாத்தீங்களா? நான் சொன்னேன் முதலிலே, இந்த முதல் செய்தியிலே சொன்னேன், நான் தர்மம் பண்ணி கொண்டிருக்கலாம், தேவ பக்தி உள்ள மனுஷனா இருக்கலாம், ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், எப்பொழுதும் தர்மம் செய்து கொண்டிருக்கலாம், ஏழைக்கு இறங்கி கொண்டிருக்கலாம். நான் இப்படி இருந்தா போற, எனக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டாம் நினைச்சிட கூடாது. இவன் 9ஆம் மணி நேரம், அவன் 6ஆம் மணி நேரம். அப்படின்னா அவன் இவனை விட அவன் தேவனுக்கு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறான். பிரைஸ் இல்ல. தேவனுடைய சுமத்திலே காத்திருக்கிறார். என்ன போல நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கலாம், நிறைய பேர் பிரசங்கம் பண்ணலாம், நிறைய பேர் பாட்டு பாடலாம், நிறைய பேர் சுதிக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிஃப்ட் இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான வல்லமை இருக்கிறதுன்னு சொல்ல வரேன். ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. எத்தனை மணி நேரம் அவன் ஜெபிக்கிறாங்கிறது தேவனுக்கு தெரியும். பிரைஸ் எல்லாம் இந்த வேதத்தை குறித்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வர்றது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இதை படிக்கணும், ஜெபிக்கணும், காத்திருக்கணும். அப்பதான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். என்னுடைய 33வது வருஷம் முடிய போது இன்னும் நான் கற்றுக்கொள்ள முடியல, பிரயாசப்படுறேன். எத்தனையோ வேத பகுதிகளை நான் தியானித்து பார்க்கிறேன், எனக்கு இன்னும் திருப்தி கிடைக்கல. பிரைஸ் இல்ல. இன்னும் அதை முழுமையடைய முடியலன்னு சொல்றேன். ஒவ்வொரு நாளும் படிக்கிற இந்த திருப்தி இருக்கும், ஆனா இன்னும் இந்த கடலை கண்டுகொள்ள முடியவில்லை என்றதான ஏக்கம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சியோடு அந்த திரு பாதத்தை அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் மணி வேளையில பேதுரு என்ன செய்றான்? ஜெபம் பண்ண போறான். ஆனா அங்க என்ன நடக்குது பாப்போமா? வாசிங்க. அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். சாப்பிடுறதுக்கு மனசா இருந்தா அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவர்கள் கொஞ்சம் லேட் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் ஞான திருப்தி அடைந்து அவன் தரிசனத்தை கண்டு வானம் திறந்திருக்கவும், வானம் திறந்திருக்கிறது, வானத்தினுடைய கதவுகள் திறந்திருக்கிறது. வாசிங்க. 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு, ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு 4 பக்கத்திலும் கட்டப்பட்ட ஒரு கூடு அங்கே இறங்குகிறதை பார்க்கிறார். தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகலவித 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். என்ன பாத்தீங்களா? தரிசனம். நான் ஒரு கூடு இருக்குது கீழே, அது 4 கால் உள்ள ஜீவன்களும், ஊரும் பிராணிகளும், பலவிதமான பிராணிகள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறான். பிரைஸ் இல்ல. இவனிடத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. வாசிங்க. அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று. இதெல்லாம் நீ அடிச்சு புசிப்பா. அவனுக்கு சொல்ல ஒரு சத்தம் உண்டாச்சு. இதெல்லாம் அடிச்சு புசின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. இதெல்லாம் அடிச்சு புசிக்கும்படியாக ஒரு சத்தம் கிடைக்கப்படும் தரிசனத்துல. அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றை நான் ஒரு காலம் புசிக்கவில்லை என்றான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மிருகத்தெல்லாம் அடிச்சு சாப்பிடுங்க. பேதுரு சொல்ற, அதெல்லாம் நான் தொடவே மாட்டேன். இன்னைக்கு மனுஷன் என்ன சொல்றீங்களா? ஜாதி வெறி, மத வெறி, இன வெறி, மொழி வெறி, இதுக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லுவாரு. சில நாட்களுக்கு முன்பு ஒரு பாடலை நான் டிவியிலே அறிமுகப்படுத்தியிருந்தேன். இப்பொழுது ஒரு அடி சொல்லுகிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள்.
பறவைகள் பாடுது கூடுது, அந்த பரலோக நாதனை தேடுது. ஒன்றாய் கூடுது நன்காய் தேடுது, ஒன்றாய் கூடுது நன்காய் தேடுது. ஜாதிகள் பல உண்டு பறவை இனங்கள், கூடும் இடங்களில் பேதம் இல்லை. ஜாதிகள் பறவைகள்ல பல ஜாதி இருக்குது. ஆனா அது கூடுற இடத்துல அந்த மத சட்டங்கள் எல்லாம் போடல, ஜாதி கூட்டம் போடல, கட்சி கூட்டம் போடல, ஜாதிக்கு கொடி பிடிக்கல, மதத்துக்கு கொடி பிடிக்கல. அது ஒன்று கூடி ஒன்று வாழ மனிதர் இல்லையே, இதை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு மனமும் இல்லையே. ஒன்று கூடி ஒன்று வாழ மனிதர் இல்லையே, அதை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு மனமும் இல்லையே. பறவைகள் பாடுது கூடுது, அந்த பரலோக நாதனை தேடுது. ஆண்டவர் படித்திருக்கிறதானே, படிப்பெல்லாம் எல்லாம் ஆண்டவரை தேடுகிறது. அதனுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கிறது, அது உண்மை. சகோதரனே, ஆண்டவர் எடுத்து ஆண்டவரே சொல்றாரு, அடிச்சு புசின்னு சொல்றாரு, சொல்றான் தீட்டுன்னு சொல்லி நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கே மறுப்பு சொல்றார். ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார்னா மறைப்பொருளை சொல்லியிருப்பார். அந்த ரகசியம் என்னன்னு தெரியாது, ரகசியம் தெரியாது. நீங்க ஒரு வீட்டுக்கு போய் சொல்லுவாரு, ஒரு தாழ்மையான ஒரு மனுஷனா இருப்பான், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கலாம், அவங்க ஒருவேளை குஷ்டரோகி இருக்கலாம். அந்த குஷ்டரோகி போய் ஆண்டவர் தொட்டார் குஷாம, இன்னைக்கு பாஸ்டர் அந்த ஏரியா போய் போக மாட்டார், பிரச்சனை பண்ண பிரச்சனை இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மினிஸ்ட்ரியில கேன்சர் வியாதி, புற்று நோய், குஷ்டரோகம், பல விதமான வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கினார். பல விதம் பல இடங்களுக்கு போவேன், எல்லா இடத்துக்கும் போவேன். என்னிடத்துல ஜாதியை நான் பார்க்க மாட்டேன், மிதங்களை பார்க்க மாட்டேன், பணக்கார ஏழைன்னு பார்க்க மாட்டேன், எல்லா இடத்துக்கும் போவேன். பிரேஸ் இல்லை. ஆமென். கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி போவேன். ஆனா அந்த தரிசனமானது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானது. கீழே வாசிப்போம். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று, சுத்தமாய் இருக்கிறதான ஒன்றை நீ தீட்டு எண்ணாதே. இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று, இரண்டாம் தரம் அவனுக்கு சத்தம் உண்டாயிற்று, மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று, அவனுக்கு சத்தம் உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கூடு வானத்துக்கு மறுபடியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. தரிசனம், தரிசனத்தை கண்டவர்களாய் வாழ்ந்தோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், தரிசனத்தை காண்கிறவர்களை மாற்றுவேன். மிகவும் சந்தராக்கா லாத்து ரீகவும் சந்தரா ரிமான தூரி வந்து ரீகவரவது சந்தராக்கா வரவா. இன்னைக்கு அநேக பேர் நீங்கள் தரிசனத்தை காண்கிறவர்களாய் மாற போறீர்கள், அநேக தரிசனத்தை மாறுகிறவர்களாய் மாற போறீர்கள், அநேக தரிசனத்தை காண்கிறவர்களாய் மாற போறீர்கள். அநேகரை கர்த்தர் மாற்ற போகிறார். கீழே வாசிப்போம். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், நமக்கு ஒரு தரிசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை குறித்து அவன் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறான், சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஏன் இப்படி எனக்கு ஒரு தரிசனம் வர வேண்டும், ஏன் இப்படி ஒரு சம்பவங்கள் வர வேண்டும் என்று குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாசப்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்க தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். இங்க பேதுரு என்ற ஒரு மனுஷன் தங்கி இருக்கிறாரா என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறார்.
பேதுரு என்று ஒரு மனுஷன் தங்கியிருக்கிறார் என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறார். கேவசியங்கள் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போ. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, பேதுருவே, 3 பேர் உன்னை கீழே தேடிக் கொண்டிருக்கிறார்கள், நீ கீழே இறங்கி போ, ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். கீழே வாசிங்கள். நானே அவர்களை அனுப்பினேன் என்று அனுப்பியிருக்கிறேன். அவங்களை அனுப்பினது நான் தான். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 பேர் இங்க தேவன் அனுப்பாமலே கொன்னெழுதிக்கிட்ட அங்க பேசுறது போலவே இங்க அழகாக இங்க வந்து யாருக்கிட்ட பேதுரு குட்டியும் ஆண்டவர் பேசி நாளைக்கு நீ அந்த வீட்டுக்கு போன்னு சொல்லிருக்கலாமே. ஏன் ஒரு ஆள் அனுப்பப்பட்டது? ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஏன்? நீங்க உங்களிடத்தில் அநேக பேர் சொல்லுவார்கள், கர்த்தர் பேசினார் சகோதரி, அதனால நான் வந்திருக்கிறேன், கர்த்தர் பேசினார் சகோதரனே, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிய தேவன், உன்னிடத்துல பேசியிருக்கிற தேவன் அங்க ஊழியக்காரன்டே பேசியிருக்கும். அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். பொய் சொல்லுவாங்க கள்ள தீர்க்க தரிசிகள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்த போகிறான்னு சொல்லுவாங்க. அதனால உங்கள்கிட்ட நான் வந்து இன்னைக்கு ராத்திரி தங்கி உங்களுக்கு நான் ஜெபிக்கணும்னு வந்திருக்கிறேன் பிரதர். யாரையும் இப்படிப்பட்ட வீட்டுல ஏத்தாதீங்க. பிரேஸ் இல்ல. சாதாரணமா ஒரு ஊழியக்காரர் வந்தாங்க நம்ம வீட்டுல தங்கி அவங்களுக்கு உபசரிக்கிறது நல்ல காரியம். பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனுஷனை வீட்டில் ஏற்றக்கூடாது. பொய்யான மனிதனோட கூட தங்கக்கூடாது. பொய்யான மனுஷனோட கூட நம்ம வந்து நட்புறவை வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த செய்தி மீண்டும் தொடரும். இப்பொழுது கண்களை மூடியிருப்போம், செபிப்போம். வானத்தின் பூமி உண்டாக்கப்பட்ட சர்வ சேனைகளின் தேவனே, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே, இந்த நாட்களில் தரிசனம் இல்லாத இருக்கிற ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படியாக, ஜெப ஆவி ஊற்றும்படியாக, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக, தேவனுடைய வல்லமை இந்த நாட்டில் இடைபடும்படியாக, கர்த்தருடைய அபிஷேகம் இடைபடும்படியாக, தேவனுடைய பலத்த கரம் இடைபடும்படியாக, தேவன் இந்த நாட்டில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சந்திக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷித்து உம்முடைய கிருபை இந்த நாட்டில் தங்கியிருப்பதாக, உம்முடைய அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக, 2 பக்கமும் பேசும்படியாய் தேவ ஆவியானவர் இடைபட வேண்டுமாய் ஸ்தோத்திரம். இந்த நாட்டில் உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதி படுக்கையோடு வேதனைப்படுகிறதானே, மன வேதனையோடு இருக்கிறதானே, கண்ணீரோடு கூட இருக்கிறதானே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தடைகளும் உடைத்து ஆசீர்வதிக்கிறேன். எல்லா வேதனைகளும் மாறுபடி ஆசீர்வதிக்கிறேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுபடி ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்டில் உங்களோடு கூட இடைபடுவதாக, தேவனுடைய பிரசன்னம் இடைபடுவதாக, ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.